வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மெல்பர்ட். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பர்ட். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலிருந்து சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக அவரது வீட்டு சாவி இல்லாததால் பல மணி நேரம் அதிகாரிகள் காத்திருந்த நிலையில் பிற்பகல் 2:30 மணிக்கு பிறகு சோதனை தொடங்கியது. இந்நிலையில் அமலாக்கத்துறையினருக்கு கொண்டு செல்லப்பட்ட உணவுப் பொட்டலங்களை வேறு ஏதேனும் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என்று சந்தேகமடைந்து திமுக வழக்கறிஞர்கள் சோதனை செய்தனர். மேலும் திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டிலும் இடி சோதனை நீடித்து வருகிறது. தனது வீட்டில் அமலாக்கத்துறை எதற்காக சோதனை நடத்துகிறது என தெரியவில்லை என அமைச்சர் துரைமுருகன் கூறினார். சென்னை கோட்டூர்புரம் இல்லத்திலிருந்து காரில் கிளம்பிய அவரிடம் இடி ரெய்டு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர் தனக்கு ரெய்டு பற்றி எதுவும் தெரியாது என்றார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை நடத்தினார். திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் நீடித்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றது. சுமார் 8 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த ரெய்டில் ஒரு டிராவல் பேக் உட்பட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பூஞ்சோலை சீனிவாசன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் தீவிர ஆதரவாளர் ஆவார். இவரது வீட்டில் நடந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பது அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரவாண்டியில் குழந்தை உயிரிழப்புக்கு காரணமான தனியார் பள்ளியை குழந்தையின் பெற்றோர் உள்ளிட்டோர் முற்றுகையிட்டனர். பின்னர் அலட்சியத்துடன் செயல்பட்ட பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டம் நடைபெற்றது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்டோர் பள்ளியில் நேரில் ஆய்வு செய்தனர். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் குழந்தை உயிரிழந்த நிகழ்வுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் குழந்தையின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். பழனிவேல் சிவசங்கரி தம்பதியினரின் குழந்தை லியாலட்சுமி உயிரிழந்ததை அடுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் குழந்தை உயிரிழப்பு தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என தனியார் பள்ளிகள் இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக பாஜக மகளிர் அணியினர் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மதுரை சிம்மக்கல்லிலிருந்து சென்னை நோக்கி பேரணியை தொடங்கினர். கண்ணகி வேடமிட்டும் கைகளில் சிலம்புடனும் ஏராளமான பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மதுரை சிம்மக்கல் செல்லாத்தம்மன் கோயிலில் அம்மனுக்கு மிளகாய் அரைத்து பூசியும் தீச்சட்டி ஏந்தியும் பாஜகவினர் முழக்கமிட்டனர். இதனையடுத்து தடையை மீறி பேரணி செல்ல முயன்றதால் குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அண்ணா பல்கலை மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தியதற்காக கைது செய்யப்பட்ட குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். முன்னதாக கைது செய்யப்பட்ட பாஜகவினர் அனைவரும் மதுரையில் உள்ள ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். அப்போது குஷ்புவை காண அவரது ரசிகர்கள் மண்டபத்திற்கு திரண்டதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரமும் மணிப்பூர் விவகாரமும் ஒன்று கிடையாது என்று பாஜக நிர்வாகி குஷ்பு தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்,
திமுக ஆட்சி ஜனநாயக ரீதியாக செயல்படாமல் சர்வாதிகார ஆட்சியாக செயல்படுகிறது என குற்றம் சாட்டினார். மணிப்பூரில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கும் திமுகவும் காங்கிரசும் அரசியலில் இருக்கவே கூடாது என்றார். தமிழகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காங்கிரஸ் குரல் கொடுத்தாங்களா, இல்லை சந்தேஷ் கலிக்கு திமுக காரங்க பேசினாங்களா, இல்லை இதே திமுகலேருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தேஷ் கலிக்காக குரல் கொடுத்தாரா? அப்போ மட்டும் நீங்கள் பேசல, மணிப்பூர் மட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. மணிப்பூரில் நடந்த பிரச்சனை எதுக்கு நடந்தது அது தெரியாமல் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, திமுக காரங்க இருக்கிறாங்க, காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க அரசியலில் இருக்கக்கூடாது தான் நான் சொல்லுவேன். பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தை அரசியலாக்க பாஜக அதிமுக முயற்சிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் ஜனநாயக முறையில் யார் போராட்டம் நடத்தினாலும் அனுமதிக்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து குறைந்தபட்சம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த தினத்தை ஒட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரது திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இனிவரும் காலங்களில் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதில் அக்கறை காட்டுங்கள், அதுதான் தீர்ப்பு. இப்போ இவங்க பாஜக அந்த தீர்ப்பு வந்த பிறகு நான் அரசியல் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இது யாருக்காக இவங்க இந்த அரசியல் பண்றாங்க? பெண்களுடைய பாதுகாப்புக்காகவா, இல்லை பெண்களுக்கு நடந்த கொடுமையை வைத்து அரசியல் செய்வதற்காகவா? அது 2 செய்தி இருக்கு. அப்போ பாதுகாப்புக்காக பண்ணணும்னா நீங்கள் அரசுகிட்ட இனிவரும் காலங்களில் எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும், இனிவரும் காலங்களில் இப்படி. சென்னை கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்தில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறி துணிகள் கண்காட்சி விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது. இதனை நேரில் சென்ற அமைச்சர் தாமு அன்பரசன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று கூறினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றவாளியை 2 மணி நேரத்தில் கண்டுபிடித்து கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் விளக்கமளித்தார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை எதிர்த்து போராடுவதற்கான உரிமையை கூட தமிழக அரசு வழங்கவில்லை என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெண் உரிமை திராவிட மாடல் என கூறும் திமுக அரசு ஜனநாயக விரோத செயலில் ஈடுபடுவதாகவும், பேரணிக்கு அனுமதி மறுத்து குஷ்புவை கைது செய்தது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து நாளை ஆளுநரை சந்திக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மேலூர் பென்னிக்விக் பேருந்து நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது பேசிய வைகோ, தாம் இருக்கும் வரை வேதாந்தா நிறுவனத்தை மேலூருக்குள் நுழைய விடமாட்டேன் என சூளுரைத்தார். இந்த மண்ணில் யார் கால் வைத்தாலும் மதிமுக தொண்டர்கள் புலிகளை போன்று பாய்ந்து விரட்டி அடிப்பார்கள் என்றும் அவர் ஆவேசமாக கூறினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறையின் சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின் தற்போதைய நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வரும் நிதியாண்டில் புதிதாக செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் மற்றும் புதிய அறிவிப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை நீக்கி பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது பதில் மனுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூறியுள்ள தேவையற்ற கருத்துக்களை நீக்குவது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய மேத்யூ சாமுவேலுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து எல்பிஜி எரிவாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று இன்று அதிகாலை கோவை மாவட்டம் உப்புலிப்பாளையம் மேம்பாலத்தின் மேல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த லாரியிலிருந்து டேங்கர் மட்டும் கழன்று விழுந்ததில் சேதமடைந்து எரிவாயு கசிவு ஏற்பட்டது.
இதனையடுத்து போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு அப்பகுதி காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து வாயு கசிவை கட்டுப்படுத்தினர். சுமார் 8 மணி நேர கடும் போராட்டத்திற்கு பின் டேங்கர் லாரி மீட்கப்பட்டது. சென்னை கொடுங்கையூரில் உள்ள SS டிரேடர்ஸ் நிறுவனத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். 3 மத்திய சிறைகளில் கைதிகள் தயாரித்த பொருட்களுக்கு மூலப்பொருள் வாங்கியது, விற்றதில் முறைகேடு நடந்துள்ளது என அறிக்கை வெளியானது. இந்த வழக்கின் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் 6 மாவட்டங்களில் 11 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அருகே பயிர்களுக்கு இழப்பீடு கேட்டு கையில் வாடிய செடிகளுடன் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல், மிளகாய் உள்ளிட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். முன்னதாக இதுகுறித்து வட்டாட்சியர் சாமிநாதன் உடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து போராட்டம் நடத்தப்பட்டது. அரியலூர் அருகே பொங்கல் பண்டிகையை தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து வெளிநாட்டினர் உற்சாகமாக கொண்டாடினர். ஆண்டிமடத்தில் செயல்பட்டு வரும் ரீடு தொண்டு நிறுவனம் சார்பில் மனவளர்ச்சி குழந்தைகளுடன் ஆண்டுதோறும் சமத்துவ பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற பொங்கல் விழாவில் வெளிநாட்டை சேர்ந்த மக்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி உற்சாகத்துடன் கொண்டாடினர். புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு பதிலாக 750 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் NR காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்றவுடன் பொங்கல் பண்டிகையையொட்டி பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட 10 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் 750 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் 750 ரூபாய் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் மேலவஸ்தா சாவடியில் உள்ள தேசிய உணவு தொழில்நுட்ப வளாகத்தில் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை வேளாண்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தொழில்துறை அமைச்சர் ராஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு தமிழக அரசுக்கு நிதியை கொடுக்காமல் நெருக்கடி கொடுப்பதாகவும், நிதி கேட்டால் ஈடியை வைத்து ரெய்டு நடத்துவதாகவும் சாடினார். சென்னை சேத்பட் லேடி ஆண்டாள் பள்ளியில் இந்தியன் மீடியா ஒர்க் சார்பில் பிரம்மாண்டமாக அழகு போட்டி நடைபெற்றது. மிஸ்டர், மிஸ், மிஸ்ஸஸ் என்ற 3 பிரிவுகளின் கீழ் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான போட்டியாளர்கள் பங்கேற்றனர். இதில் மிஸ்டர் பிரிவில் பரத்வாஜ் மற்றும் ஜூட் ஆகியோரும், மிஸ் பிரிவில் கீர்த்தனாவும், மிஸ்ஸஸ் பிரிவில் ரக்ஷனா ஆகியோரும் பட்டத்தை கைப்பற்றினர். மேலும் பட்டம் வென்றவர்களுக்கு நடிகைகள் ரோஷினி, அம்மு அபிராமி ஆகியோர் வெற்றி மகுடத்தை சூட்டினர். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 9ஆம் தேதி வட உள் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஒரு விழா மேடையில் தனது உதவியாளரை அநாகரிகமாக பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் மேலவஸ்தா சாவடியில் அமைந்துள்ள தேசிய தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தில் வேளாண் துறை சார்பில் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். விழாவில் வேளாண் துறை அமைச்சர் பேச தொடங்கும் போது தனது உதவியாளரை நோக்கி அநாகரிகமாக பேசிய சம்பவம் சிறிது சலசலப்பை ஏற்படுத்தியது.
கோவையில் கேஸ் டேங்கர் கவிழ்ந்த இடத்தில் மத்திய பெட்ரோலிய நிறுவனத்தின் மெக்கானிக் கான்ட்ராக்டர் ஆய்வு செய்தார். கோவை நோக்கி எரிவாயு ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் மெக்கானிக் கான்ட்ராக்டர் ராபர்ட் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பத்திரமாக டேங்க் மீட்கப்பட்ட நிலையில் 80 முதல் 100 கிலோ வரை லீக்கேஜ் ஆகியிருக்கலாம் என்றும் பிரஷர் கேஜ் உடைந்ததால் பழுது நீக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆறு மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். 3 மத்திய சிறைகளில் தயாரிக்கப்பட்ட சரக்கு பொருட்கள் சேர வேண்டிய அரசு துறைகளுக்கு செல்லாமல் 5,91,00,000 இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சந்தை மதிப்பில் 14.35 கோடி மோசடி நடந்திருப்பதாகவும் தணிக்கைத்துறை சமீபத்தில் தெரிவித்திருந்தது. சிறை கைதிகள் சம்பளத்திலும் மோசடி நடந்துள்ளதாக மதுரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தமிழகம் முழுவதும் 6 மாவட்ட சிறைச்சாலை உள்பட 11 இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு முகூர்த்தக்கால் ஊண்டி விழா பணிகளை அமைச்சர் பி. மூர்த்தி தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையின் முக்கிய அம்சமாக ஜல்லிக்கட்டு திகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் பாலமேட்டில் இதற்கான பணிகளை அமைச்சர் பி. மூர்த்தி முகூர்த்தக்கால் ஊண்டி பணிகளை துவக்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆன்லைன் மூலம் மாடுபிடி வீரர்களும் காளைகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 900 காளைகள் அவிழ்த்துவிடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மாநில மத்திய அரசுகளின் வரிகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி கோபியில் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியில் பழைய சொத்து வரியை வசூலிக்க வலியுறுத்தியும் நகராட்சியில் ஆண்டுதோறும் வர்த்தக உரிமம் என்ற பெயரில் வசூலிக்கப்படும் கட்டணத்தை ஒரே மாதிரியாக குறைந்தபட்ச தொகையாக விதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று ஆல் டிரேடர்ஸ் அசோசியேஷன் சார்பில் 3000 கடைகள் அடைக்கப்பட்டு போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த கழிவு நீரால் சேதமடைந்த பயிர்களைக் கண்டு விவசாயிகள் கதறி துடித்தனர். செல்லப்பம்பட்டி பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக ஜவ்வரிசி ஆலை ஒன்று இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயனங்கள் கொண்ட கழிவு நீரானது அருகில் உள்ள நிலத்தில் சேகரிக்கப்பட்டு வந்தது. தற்போது இந்த நிலத்தின் கரை உடைந்து அருகிலிருந்த விளைநிலங்களுக்குள் கழிவு நீர் புகுந்தது. இதனால் சுமார் 20 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட மரவள்ளி கிழங்கு, வெங்காயம், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் கழிவுநீரில் மூழ்கி முற்றிலுமாக சேதமடைந்தன. டெல்லி ஜுக்கிஜோப்டி காலனி குடிசை பகுதியில் பின்தங்கிய மக்களுக்கான குடியிருப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். சுமார் 1675 குடியிருப்புகளை திறந்து வைக்கும் விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்த பிரதமர் மோடி புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பயனாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடன் கலந்துரையாடிய அவர் பயனாளிகளுக்கு வீட்டிற்கான சாவியை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தனக்காக இதுவரை ஒரு வீடு கூட கட்டிக்கொள்ளவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் விழாவில் பேசிய அவர் கடந்த 10 ஆண்டுகளில் 4 கோடி வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். நாட்டு மக்களுக்கு முறையான வீடுகள் இருக்க வேண்டும் என்பதே தனது கனவு எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் நாட்டை 3வது பெரிய பொருளாதார சக்தியாக மாற்ற வேண்டும் என்கிற நமது பயணம் இந்த ஆண்டு முதல் வேகமெடுக்கும் என உறுதியளித்த பிரதமர் மோடி டெல்லி ஆம் ஆத்மி அரசு மீது அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்தார். பிரதமர் மோடி அளித்த 7.5 கேரட் வைரம் அதிபர் ஜோ பைடன் குடும்பத்திற்கு கிடைத்த விலை உயர்ந்த பரிசு என்பது தெரியவந்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அதிபர் ஜோ பைடன், மனைவி ஜில் பைடன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கிடைத்த பரிசுகள் குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சுமார் $20,000 மதிப்பில் பிரதமர் மோடி அளித்த வைரம் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதில் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட சந்தனப்பெட்டி, வெள்ளி விநாயகர் சிலை உள்ளிட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளது.
8400 கோடி ரூபாய் மதிப்புள்ள விமானத்தில் பயணம் மேற்கொள்வது மட்டுமல்லாமல் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சூட்டுகளை அணியும் பிரதமர் மோடி தனக்கு வீடு இல்லை என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். டெல்லியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி ஆம் ஆத்மி அரசை கடுமையாக சாடியிருந்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கெஜ்ரிவால் தனக்கு அவதூறு அரசியல் செய்வதில் விருப்பமில்லை எனவும் முறையாக வேலை செய்பவர்கள் அவதூறு அரசியலில் ஈடுபட மாட்டார்கள் எனவும் கூறினார். நாட்டில் உள்ள இளைஞர்களின் எதிர்காலத்தை மத்திய பாஜக அரசு அழிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஏகலைவனின் கட்டைவிரல் வெட்டப்பட்டது போல் இளைஞர்களின் கட்டைவிரல்களும் வெட்டப்படுவதாக காட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசு பணிகளுக்கான ஆட்சேர்ப்பில் அரசு நிர்வாகம் தோல்வியடைந்திருப்பது இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரும் அநீதி என்றும், நீதி கேட்டால் இளைஞர்களின் குரல் வலைகள் நசுக்கப்படுவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் தொகுதியில் உள்ள வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்க முயற்சி நடப்பதாக பாஜக மீது ஆம் ஆத்மி மூத்த தலைவர் சஞ்சய் குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த மாத இறுதிக்குள் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தல் பணிகளில் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சஞ்சய் சிங், அரவிந்த் கெஜ்ரிவால் தொகுதியில் வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவதன் மூலம் பாஜக தனது தோல்வியை ஒப்புக் கொண்டுள்ளதாக விமர்சித்தார். புஷ்பா 2 திரைப்பட சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகை ஒருவர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சைக்குள்ளானது. இந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மீண்டும் விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் வழங்கியும் பிணைத் தொகையாக 1 லட்சம் ரூபாய் செலுத்தவும் நம்பள்ளி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் மாணவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீகார் மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற பிபிஎஸ்சி முதல்நிலை தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்தக்கோரி பாட்னா காந்தி மைதானத்தில் ஏராளமான மாணவர்கள் கடந்த சில தினங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கையில் தீப்பந்தம் ஏந்தி சதகத் ஆசிரமத்தில் இருந்து ஊர்வலமாக சென்றனர். இதில் ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர்.